بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وسلم على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد وترحم على محمد وعلى آل محمد وتحنن على محمد وعلى آل محمد كما صليت وسلمت وباركت وترحمت وتحننت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى. قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الشيخان البخاري ومسلم في صحيحيهما أو كما قال عليه الصلاة والسلام. குத்பாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கண்ணியமான சகோதரர்கள் கொஞ்சம் முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளும். விடுமுறை நாள் அறிகிறது. குத்பாவுடைய ஜும்மாவுடைய நேரத்தில் பின்னால் வரக்கூடியவர்கள் யாரெல்லாம் முன்னால் இருப்பவங்களோட பிடரிகளை தாண்டி கொண்டு வருகிறார்களோ அவர்கள் நாசமா போகட்டும் என்பதாக ஹதீஸில் சபித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மற்றவர்களுடைய சாபத்துக்கு நாம் காரணமாகாமல் நெருங்கி வந்து அமர்ந்து கொள்வோம். அல்லாஹும்ம ஸல்லி. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃலுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருகும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறையில் விரும்பிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, அவன்தான் அள வைப்பவன், அவன்தான் சிரிக்க வைப்பவன். வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, அவன்தான் உயிர் கொடுப்பவன், அவன்தான் மௌத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு خلقல் ஸௌஜைனி ذكر والأنثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது என்பதாக
சங்கையான இந்த மிம்பரில் சாட்சி சொல்லி என்னுடைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் கண்ணியமான மனைவிமார்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான உலமாக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்தத்ரக் அலா ஸஹீஹைன் என்ற கிரந்தத்தில் இமாம் ஹாக்கிம் நைசாபூரி பதிவு செய்திருக்கிறார். ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். فَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ. அல்லாஹு தஆலா யாருக்கு நேரான வழியை காட்டுவதற்கு நாடிவிட்டானோ, யாரை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துவதற்கு விரும்பிவிட்டானோ, யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விசாலமாக ஆக்குகிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உள்ளத்தை விசாலமாக ஆக்குவது என்றால் என்ன? உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக ஆக்குவது என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளம் விசாலமாக மாற வேண்டும், உள்ளம் சிறந்த உள்ளமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த உள்ளத்தில் 3 தன்மைகள் இருக்க வேண்டும். அந்த 3 தன்மைகளும் இருந்தால் அதுதான் சிறந்த உள்ளம் என்றார்கள். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தஜாஃபி அன் தாரில் குரூர், ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்தை விட்டும் ஒதுங்க வேண்டும். உலகத்துடைய மோகம் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இனாபத்து இலா தாரில் குலூத், நிரந்தரமான வீடாகிய மறுமையின் பக்கம் ஆசை தேட்டம் வர வேண்டும். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசை வர வேண்டும், சுவர்க்கம் செல்வதற்கு ஆசை வர வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தால் அந்த மறுமை நாளில் ஹவுபுல் கௌசரில் நீர் குடிப்பதற்கு ஆசை வர வேண்டும். மீசான் தராசில் நன்மை தட்டு கணக்க வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். வலக்கரத்தில் பட்டோலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்க வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். அல்லாஹுடைய அரிசிக்கு கீழால் நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் பெற வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். இது இரண்டாவது சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சொன்னார்கள் சகோதரர்களே, அல் இஸ்திஅதாது லில் மௌத் قبل النزول, மரணம் வருவதற்கு முன்னால், மௌத்து வருவதற்கு முன்னால் மௌத்துக்குரிய தயாரிப்பை செய்ய வேண்டும். யாரிடம் இந்த 3 தன்மைகளும் இருக்குமோ அவனுடைய உள்ளம்தான் சிறந்த உள்ளம். அவனுடைய உள்ளம்தான் அல்லாஹு தஆலாவால் விசாலப்படுத்தப்பட்ட உள்ளம். அவனுடைய உள்ளம்தான் நேர்வழி காட்டப்பட்ட உள்ளம் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாள் உலகத்தில் மனிதர்களை தவிர மற்ற அனைத்து படைப்புகளும் பயந்து நடுங்கக்கூடிய நாள். இந்த வெள்ளிக்கிழமை நாள் மனிதர்களை தவிர மற்ற அனைத்து படைப்பினங்களும் கியாமத்து நாள் வருமோ என்பதாக பயப்படக்கூடிய நாள். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹு தஆலா
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தது இந்த வெள்ளிக்கிழமை நாளில்தான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுவர்க்கத்துக்குள் அனுப்பியது இந்த வெள்ளிக்கிழமை நாள்தான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுவர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு தூக்கி அனுப்பியது இந்த வெள்ளிக்கிழமை நாள்தான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழிக்கப் போவதும் இந்த வெள்ளிக்கிழமை நாள்தான். அதனால்தான் உலகம் அழியும் நாள், மறுமை வரும் நாள் இந்த நாளாக இருக்குமோ என்று மனிதர்களை தவிர மற்ற எல்லா படைப்பினங்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 3 தன்மைகளில் ஒரு தன்மையாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? மௌத்துக்கு நான் தயாரா? ஆகிரத்துடைய ஆசை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? துனியாவுடைய வெறுப்பு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? இல்லை என்றால் நஷ்டமாகிவிடுமே. ஏன் சகோதரர்களை ஆகிரத்தை ஆசை வைக்க வேண்டும்? ஏன் மௌத்துக்கு தயாராக வேண்டும்? ஏன் ஆகிரத்தை பயப்பட வேண்டும்? சாதாரண நாளாக இருந்தால் பயப்பட தேவையில்லை. உலகத்தை போன்ற ஒரு நாளாக இருந்தால் பயப்பட தேவையில்லை. அங்கே உதவி செய்வதற்கு ஆட்கள் இருந்தால் பயப்பட தேவையில்லை. பணத்தால் சாதிக்கலாம் என்று இருந்தால் பயப்பட தேவையில்லை. பவரால், சொத்து செல்வங்களால், அரசியலால் நான் அங்கே தப்பலாம் என்ற ஒரு நிலை இருந்தால் பயப்பட தேவையில்லை. அங்கே எந்த ஒன்றும் வேலைக்காவாது சகோதரர்களே, எந்த பவரும் வேலைக்காவாது, எந்த சொத்தும் அங்கே செல்லுபடியாவாது. அல்லாஹு தஆலா சொல்றான், உலகத்தை தங்கமாக மாற்றி என்னிடம் தந்தாலும் நீங்கள் யாரும் தப்ப முடியாது. உலகம், இந்த உலகத்தை தங்கமாக மாற்றி பாவி ஆசைப்படுவானாம், ஆகிரத்தில் அல்லாஹ்விடம் தப்பலாம். அல்லாஹ் சொல்றான் தப்ப முடியாது. ஏன்? சாதாரண நாள் அல்ல அது, சாதாரண நாள் அல்ல அது. யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே. சூரத்துல் ஹஜ்ஜை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. யா அய்யுஹன் நாஸ், ஏ முஸ்லிம்களே என்று சொல்லவில்லை. அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், முழு மனித சமூகமும் விளங்க வேண்டும். மௌத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையை அந்த மற்ற சமூகத்துக்கு விளங்கப்படுத்துவதற்கு கடமையை அல்லாஹ் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். முஸ்லிம்கள் என்பவர்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்துவிட்டு உண்டோம், குடித்தோம், பருகினோம், மௌத்தா போனோம், இதெல்லாம் முஸ்லிம்கள். முஸ்லிம்களாக எங்களுக்கு அல்லாஹ் மற்றவர்களிடம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் பொறுப்பை தந்திருக்கிறார். அல்லாஹ் கூப்பிடுவது எப்படி? யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா, ஹஜ்ஜுடைய சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஹஜ்ஜி செய்யுங்க என்பதாக அல்ல, ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று ஆரம்பிக்கவில்லை. ஹஜ்ஜுடைய சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீ ஹஜ்ஜாஜியாக இருக்கலாம், பெரிய பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், உலகத்தில் என்ன அமல் செய்யக்கூடியவனாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால்தான் உன்னுடைய அமல்கள் செல்லுபடியாகும். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அந்த கியாமத்துடைய நாள், அந்த மறுமை நாளில் ஒரு பூகம்பத்தை நான் ஏற்படுத்துவேன். ஒரு பூகம்பம், ஒரு பூமி அதிர்ச்சி நான் உண்டாக்குவேன். அது பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி. துருக்கியில வந்துச்சு சகோதரர்களே, ஒரு செகண்ட் தான். 2 வருடங்களுக்கு முன்னால், 1 வருடங்களுக்கு முன்னால் துருக்கியில் ஏற்பட்டது. 1 நிமிடம் கூட அந்த பூமி அதிர்ச்சி நடக்கவில்லை. ஆனால் 1 நிமிடத்துக்குள் பில்லியனராக இருந்த எத்தனையோ பேர் பிச்சைக்காரர்களாக மாற்றினார்கள். ஆனால் மறுமை நாளுடைய பூமி அதிர்ச்சி துருக்கியில் மட்டும் வராது, குர்நாகல் மாவட்டத்தில் மட்டும் வராது, இலங்கை மாத்திரம் நடுங்காது, முழு உலகத்தையும் அல்லாஹ் குலுக்குவான். முழு உலகத்தையும் அல்லாஹ் குலுக்குவான். கற்பனைக்கு எடுத்து பாருங்கள். ஆகிரத்துடைய கற்பனை உள்ளத்தில் இருந்தால் ஒரு நாளும் வட்டி கடையில் முஸ்லிம்கள் நிற்க மாட்டார்கள். ஆகிரத்துடைய பயம் உள்ளத்தில் இருந்தால் ஒரு நாளும் தொழுகை இல்லாமல், சுபஹ் இல்லாமல் வீட்டில் முஸ்லிம்கள் தூங்க மாட்டார்கள்.
ஸ்பெயினை அழிக்கக்கூடிய நேரத்தில் ஸ்பெயினை கைப்பற்றும் போது இசபெல்லா என்ற இளவரசி அவள்தான் சபதம் போட்டாள். சொன்னால் முஸ்லிம்களிடமிருந்து இந்த ஸ்பெயினை கைப்பற்றும் வரைக்கும் நான் உடுத்திருக்கும் உடுப்பை மாற்ற மாட்டேன். 2 வருஷம் ஒரே உடுப்போடு இருந்தார். 2 வருஷம் ஒரே உடுப்போடு. அப்பொழுது கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை அடையாளம் காணுவதற்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஸ்பெயினில் முஸ்லிம்களை எப்படி அடையாளம் காணலாம்? சொன்ன அடையாளம் என்ன தெரியுமா? எந்த வீடுகளில் எல்லாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் குளிக்கும் சத்தம் கேட்குமோ அதெல்லாம் முஸ்லிம்களுடைய வீடு, அனைவருடைய கழுத்தையும் வெட்டுங்கள். முஸ்லிம்களுடைய அடையாளம் தஹஜ்ஜத்தில் குளிப்பது. ஏன்? தஹஜ்ஜத்தில் இருந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதற்கு முஸ்லிம்கள் ரெடியாகி விடுவார்கள். ஆனால் குத்பாவுக்கு பார்த்தீர்கள் என்றால் பள்ளிவாசல் நிறைந்து வழிகிறது. சுபஹுக்கு கண்ணியமான இமாம் தக்பீர் கட்டுகிறார். 1 சஃப் 1.5 சஃப். எப்படி சகோதரர்களே முஸ்லிம்களை அடையாளம் காணுவது? ஆகிரத்துடைய பயம் இருந்தால், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், மறுமையில் அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் சுபஹு தொழாமல் உண்மையான முஸ்லிம் தூங்குவானா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் அல்லாஹ் உதவி செய்வதை நிப்பாட்டிவிட்டான் முஸ்லிம் சமூகத்தில். எப்பொழுது முஸ்லிம்களாக வாழ்வார்களோ சகோதரர்களே, வானத்திலிருந்து மலக்கை இறக்கி அல்லாஹ் உதவி செய்வான். பத்ருடைய யுத்த களம் 313 பேர் தானே. மதீனாவுக்கு போனீங்கள் என்றா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் போகணும் பத்ரு களத்துக்கு. 14 சஹாபாக்கள் சீதேவிகளுடைய கபர்கள், அங்கே பத்ரு சுஹதாக்களுடைய கபர்கள் இருக்கிறது. அந்த கபிரிஸ்தானுக்குள்ளால் எட்டி பார்த்தால் ஒரு மலை தெரியும், உயர்ந்த மலை. அந்த மலைக்கு பேரே ஜபலுல் மலாயிகா. அந்த மலைக்கு பேர் என்ன? ஜபலுல் மலாயிகா, மலக்குமார்களின் மலை. ஏன் தெரியுமா? அந்த மலையில் தான் அல்லாஹ் 5000 மலக்குமார்களை இறக்கி முஸ்லிம்களுக்கு உதவி செய்தார். மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பச்சை தலப்பாக அணிந்து வந்தார். மிகப்பெரிய மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் கருப்பு தலப்பாக கட்டி வந்தார். ஏன்? 313 முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதற்கு 5000 மலக்குகளின் படை. இப்ப இறக்கேலுமா? முழு ஸ்ரீலங்காவும் சேர்ந்தாலும் முழு இந்தியாவும் சேர்ந்தாலும் ஒரு மலக்கை இறக்க முடியுமா சகோதரர்களே? ஈமான் உள்ளவர்களால் முடியும், அல்லாஹ்வுக்குரிய மக்களால் முடியும். முஸ்லிம்கள் நினைத்து விட்டார்கள், நான் பெரும் பெரும் வாகனத்தில் ஓடினால்தான், பெரும் பெரும் கட்டடங்கள் கட்டினால்தான், சொத்துகள் செல்வங்களோடு வாழ்ந்தால்தான் எனக்கு கண்ணியம். இல்லை சகோதரர்களே, அப்படி என்றால் உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கண்ணியம் கிடைத்திருக்காது. 2 மாசம் சாப்பிடவில்லை அந்த தலைவர். 2 மாசம் சாப்பிடாத தலைவர். புகாரியுடைய ஹதீஸ். கேட்டார்கள் ஆயிஷா நாயகியிடம், 2 மாசம் சாப்பிடவில்லையா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? ஈச்சம்பளமும் தண்ணியும் தான் 2 மாசம் நாங்கள் சாப்பிட்டோம். ஒருத்தர் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஒருவர் இங்கே இருக்கிறாரா? கையை உயர்த்த முடியுமா? ஒரு நாளாவது நான் ஈச்சம்பளமும் தண்ணியும் மட்டும் நான் சாப்பிட்டேன் என்று சொல்பவர்? உலகத்துக்கே தலைவர் 2 மாசம் சாப்பிடாமல் இருந்தால் நாளை கியாமத்துடைய நாளையில் அவர்தான் தலைவர், உலகத்தின் தலைவர். உலகத்தில் சகோதரர்களே, நாங்கள் படுக்கக்கூடிய பஞ்சனை தலவாணியில் படுக்கவில்லை. கொஞ்சம் நாங்க படுக்கிற தலவாணி கனமா இருந்தாலே தூக்கி வீசுவோம். தம்ரோட அதுல இதுல தலவாணி தேடி போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலவாணி சொல்கிறார்கள் சஹாபாக்கள், ஹஷ்வுலி, தலவாணிய பிச்சா உள்ளுக்கு ஈச்சோலை இருக்கும். ஈச்சோலை, தென்னை மரத்துடைய ஓலையை நிரப்பி தந்தால் நாம் படுப்போமா? ஈச்சோலை முள்ளு முள்ளு கனமான ஓலை, அதில் தான் அந்த சீரேறி படுத்தார்.
அதில் தான் உறங்கினார், உலகத்தை ஒதுக்கினார், மறுமையை நெருக்கினார், அல்லாஹ்வை அடைந்தார். அவர்தான் நம்முடைய முன்மாதிரி. அதனால் தான் அல்லாஹ் இவ்வளவு செல்வங்கள் கொடுத்தும் அல்லாஹ் கொடுக்கவில்லையா? அல்லாஹ் நாடி இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தங்க கட்டிலில் படுக்க வைத்திருப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்டான், ஜிபால் திஹாமா, மக்காவுல உள்ள எல்லா மலைகளையும் நான் தங்கமாக மாற்றி தரவா? மக்காலிருந்து தாயிப் வரைக்கும் போயிருப்பீங்க நீங்க. மலையை தவிர வேற ஒன்றும் இல்லை. மலையை தவிர வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் கல்லு மலை. அந்த மலையை தங்கமாக்கி தரவா நாயகமே? அல்லாஹ் கேட்டான். நாங்கண்டா சுபஹானல்லாஹ், ஒரு மலையை தங்கமாக்கினாலே இலங்கையை வாங்கிடலாம். யோசிச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை லா யா ரப். இமாம் திர்மிதி பதிவு செய்திருக்கிறார், லா யா ரப், வேண்டாம் யா அல்லாஹ், எனக்கு தங்கமலை எல்லாம் வேண்டாம். நான் தலைவர் தான், ஆனால் இங்கே தலைமைத்துவம் எனக்கு வேண்டாம். நான் அங்கே தலைவராக இருக்க வேண்டும். எனக்கு என்ன தெரியுமா வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா வேண்டும் எனக்கு? அஜூஉ யௌமா வ அஷ்பஉ யௌமா. யா அல்லாஹ், ஒரு நாள் நான் வயிறு நிரம்பினால் அடுத்த நாள் நான் பசியில் இருப்பேன். இது துனியாவுடைய ஆகிரத்துடைய தலைவர் கேட்ட வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை. ஃபைதா ஷபிஅது ஹமிதுக, எந்த நாளில் நான் வயிறு நிரம்புவேனோ அந்த நாளில் அல்ஹம்துலில்லாஹ் என்று உன்னை புகழ வேண்டும். வைதா ஜுஅது, எனக்கு பசி வந்தால் தபர்ரஅது இலைக, கையேந்தி கெஞ்சி அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தாண்டு உனக்கிட்ட கேட்க வேண்டும். இதுதான் எனக்கு வேணும் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுப்பான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துடைய பேர் என்ன? ஒவ்வொரு நாளும் இம்முஅத்தின் பாங்கு சொன்னால் நாம் ஓதுகிறோமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுவர்க்கத்துடைய பெயர் தான் வஸீலா. அந்த சுவர்க்கத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கும் சுவர்க்கம் அதுதான். அதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது. அந்த சுவர்க்கத்தின் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அங்கே இருந்தால் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கலாம். உலகத்தில் செய்த தியாகம் சகோதரர்களே, மறுமையில் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழும் காலத்தில் உலகத்தை நமக்கு எச்சரித்தார்கள், மறுமையை நமக்கு ஆசையூட்டினார்கள், அல்லாஹ்வின் பக்கம் நம்மை திரும்ப சொன்னார்கள். இந்த கியாமத்துடைய நாளில் ஈமான் உள்ளவர்களை தவிர வேற யாராலும் தப்ப முடியாது, நல்லவர்களை தவிர யாராலும் தப்ப முடியாது. உலகத்தில் நம்முடைய ஊரில் எத்தனை பிரிவுகள், எத்தனை பிரிவுகள்! அவர் படித்தவர், இவர் படிக்காதவர், அவர் முதலாளி, இவர் தொழிலாளி, அவர் எம்ப்ளாயர், இவர் எம்ப்ளாயி, இவர் பாஸ், அவர் சர்வன்ட். எத்தனை பிரிவு! ஆலிமுக்கு ஒரு மதிப்பு, முஃப்திக்கு ஒரு மதிப்பு, கராத் ஓதினா ஒரு மதிப்பு, கராத் ஓதாட்டி ஒரு மதிப்பு, பணம் இருந்தா ஒரு மதிப்பு, பணம் இல்லாட்டி அவனை நான் என்றும் கணக்கெடுப்பதில்லை. இந்த உலக சமூகம் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நீங்க எல்லாரும் வாங்க எனக்கிட்ட. பணக்காரனும் வா, ஏழையும் வா, படித்தவரும் வா, ஆலிமும் வா, முஃப்தியும் வா, எல்லாரும் வா. எல்லாரையும் ஒரு இடத்துல நான் நிப்பாட்ட போறேன். அந்த இடத்தை நான் எங்க உருவாக்குவேன் தெரியுமா? பலஸ்தீனிலிருந்து தான் அந்த இடத்தை உருவாக்குவேன். நீண்ட வரலாறுகளை சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை பலஸ்தீன் பூமியிலிருந்து தான் உருவாக்குவார். உலகத்துல ரெண்டுக்கும் சாம்பிள் வச்சிருக்கிறான் அல்லாஹ். உலகத்திலேயும் ஒரு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான், உலகத்துல மஹ்ஷர் மைதானத்தையும் வச்சிருக்கிறான்.
உலகத்துடைய சொர்க்கத்தை அல்லாஹ் மதீனாவில் வைத்திருக்கிறான். உலகத்துடைய மஹ்ஷர் மைதானம் தான் பலஸ்தீன் பூமி. அந்த பலஸ்தீன் பூமியை தான் அல்லாஹ், அந்த ஷாம் தேசத்தை தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானமாக மாற்றுவான். ரெட் கலர்ல இருக்குமாம் அந்த பூமி, மஹ்ஷருடைய பூமி. எல்லாரும் நிற்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாரும் அங்கே நிற்பார்கள். அல்லாஹ் அங்கே பிரிப்பான். ரெண்டாத்தான் சகோதரர்களை, ரெண்டாத்தான் பிரிப்பான். ரெண்டு கூட்டம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். சொர்க்கவாதி, நரகவாதி, நல்லவன் கெட்டவன், வடன்சாரி இடன்சாரி, ரெண்டு பிரிவுதான். எதற்குள் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உனக்கு ரெண்டு கண்ணை நான் தந்திருக்கிறேன். வலிசானா, நாக்கை தந்திருக்கிறேன். வஷஃபதைன், உதடுகளை தந்திருக்கிறேன். எல்லாம் தந்திருக்கிறேன். அதே போல் வஹதைனாஹும் நஜ்தைன், ரெண்டு வே, ரெண்டு பாத் உனக்கு காட்டி தந்திருக்கிறேன். இது ஸ்ட்ரைட் பாத், இது சரியான வழி, இது பிழையான வழி. எந்த வழியில் போவதற்கு உனக்கு விருப்பமோ அதுல போ. சிந்திப்போம் சகோதரர்களே. சஹாபாக்கள் பயந்தது அந்த மறுமையைத்தான். நபிமார்கள் பயந்தது அந்த மறுமையைத்தான், அந்த கியாமத்தை தான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே வெற்றி பெறலாம். ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல சஹாபாக்களில் 7 பேர் இருந்தார்கள். 7 பேர், ஒரு பொம்புல 6 ஆம்புல. அந்த பொம்புளையார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரியில் வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், பாத்திமா நடந்து வருவா, வாப்பா நடக்கிறது மாதிரியே. வாப்பாவுடைய அச்சிதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 6 ஆண்கள் இருந்தார்கள், 6 ஆண்கள். அந்த 6 ஆண்களில் ஒருவர் தான் ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் பின் அபீ தாலிப் நபியுடைய தம்பி, நபியுடைய பெரியப்பா, அபூ தாலிபுடைய மகன், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நானா. சகோதரர்களே, ஜாஃபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தியோப்பியா அனுப்பி இருந்தார்கள் ஹிஜ்ரத்துக்கு. அதே நேரத்தில் தான் கைபர் கோட்டை, கைபர் யுத்தம் நடந்தது. கிட்டத்தட்ட மதீனாவில் இருந்து 300 கிலோமீட்டர் போக வேண்டும் கைபர் கோட்டையை பார்ப்பதற்கு. கைபர் யுத்தம், அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சாதனை, 40 பேர்கள் சேர்ந்து தூக்க முடியாத கோட்டை கதவை அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒத்த கையால் தூக்கி கொண்டு யுத்தம் செய்தார். கைபர் யுத்தம் வெற்றி பெற்று சஹாபாக்கள் திரும்புகிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அபிசீனியாவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து சொன்னார்கள், எதை கொண்டு நான் சந்தோஷப்படுவது எனக்கு விளங்கல்ல. கைபர் வெற்றியை வைத்து நான் சந்தோஷப்படுவதா, அல்லது எந்த தம்பி திரும்பி வந்திருக்கிறான் அதை வைத்து நான் சந்தோஷப்படுவதா? அவ்வளவு இரக்கம் ஜாஃபரோடு. வந்து அடுத்த நிமிஷமே ஜோர்தானுடைய யுத்தம், ஜோர்தானில் நடந்த யுத்தம், முக்தா யுத்தம். உலகத்தின் சூப்பர் பவர் ரோமர்கள் இத்தாலியோடு நடக்கக்கூடிய யுத்தம். ஜாஃபரை தளபதியாக போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோர்தானுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் ஜோர்தானில் தான் இருக்கிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் தலைமை தாங்கி படையை கொண்டு போகிறார்கள். யுத்த களம் ஜோர்தானில். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர் ஜாஃபர், மறுமைக்காக வாழ்ந்தவர் ஜாஃபர். குடும்பத்தை சந்தித்து அடுத்த நாளே அல்லாஹ்வுக்காக தீனுக்காக தியாகம் செய்தார். யுத்த களத்திலே அல்லாஹ் சுவர்க்கத்தை நெருக்கமாக கொண்டு வந்தான்.
படித்தார். கவிதை உண்டு. அந்த கவிதையை அவரது கபர்ல ஜோர்தான் எழுதியிருக்கிறாங்க. ஜோர்தான்ல இந்த கவிதையை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபரில் எழுதியிருக்கிறார்கள். வயா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா طيبة وبارد شرابها والروم روم قد دنا عذابها علي إذ لاقيتها ضرابها ويا حبذ الجنة சொன்னார். யுத்த களத்தில் உயிர் போகுது. சொன்னார், யா ஹப்பதல் ஜன்னா, எவ்வளோ அழகான சொர்க்கம், சொர்க்கம் எவ்வளோ அழகானது. வக்திராபுஹா, எனக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது அந்த சொர்க்கம். தையிபத்துன், மனக்குள் சொர்க்கம், மனமான சொர்க்கம். வபாரிதுன் ஷராபுஹா, அந்த சொர்க்கத்துடைய பானங்கள் எல்லாம் இனிமையாக இருக்கிறது, கூலாக இருக்கிறது. இரண்டு கையும் வெட்டப்பட்டு உடம்பு பிளக்கப்பட்டு அந்த இடத்திலே ஷஹீதானார் கவிதை படித்துக் கொண்டு. யுத்தம் முடிந்து சகோதரர்களே, சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா குழந்தைகளை எல்லாம் அலங்கரித்து வைத்திருக்கிறார். கணவனை வரவேற்பதற்காக பிள்ளைகள் தூரத்தில் பார்த்தால் வாப்பா வந்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக ஓடினார்கள். கிட்ட போய் பார்த்தா அது வாப்பா அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை பணித்துக் கொண்டு அஸ்மாவுடைய வீட்டுக்குள் நுழைகிறார்கள். சகோதரர்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து விளங்கிக் கொண்டார். ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் கண்ணீரை கொட்ட ஆரம்பிக்கிறது. ஜாஃபருடைய பிள்ளைகளை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தம்பி ஜாஃபரை நான் சுவர்க்கத்தில் கண்டேன். அல்லாஹ் அவனுடைய வெட்டப்பட்ட 2 கைகளுக்கு பதிலாக 2 ரெக்கைகளை படைத்திருக்கிறான். அந்த ரெக்கைகள் மூலமாக என்னுடைய தம்பி சுவர்க்கத்தில் சுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அஸ்மா நம்முடைய பெண்களுக்கு என்ன தீனை கொடுத்தோம் நாம்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுக்காக பொறுமை செய்தார். ஏன்? அவட சகோதரியும் ஒரு தியாகிதான். அஸ்மாவுடைய சகோதரி தான் சல்மா தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. நீண்ட வரலாறுகள். அஸ்மா அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார், அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டார். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை விட சிறந்த, ஜாஃபரை விட சிறந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை அல்லாஹ் கணவனாக ஆக்கி கொடுத்தார். முஸ்லிம்களே, கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்காக வாழுவோம் நாம். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மறுமைக்காக வாழ்வோம் நாம், தீனுக்காக வாழ்வோம் நாம். உலமாக்கள் சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை, துனியாவை தேட வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், உழைக்க வேண்டாம், ஹலாலாக எது வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, ஊரில் எப்பொழுது 50% விட தொழுகை வீதம் குறைய ஆரம்பிக்குமோ அல்லாஹ் அந்த ஊரை அழிக்கப் போகிறான் என்பது என்னுடைய முடிவல்ல, மார்க்கத்துடைய முடிவு. மார்க்கத்துடைய முடிவு இது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மைனிதான், சொந்த மைனி, சொந்த மனைவி ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா புகாரியில் வருகிறது. கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், நல்லவர்கள் இருக்கும் போதும் அல்லாஹ் அழிப்பானா? நல்லவர்கள் இருக்கும் போதும் அல்லாஹ் அழிவை உண்டாக்குவானா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இதா கஸுரல் கபஸ், ஸைனப், எப்பொழுது பாவங்கள் அதிகரிக்குமோ, நன்மைகளை விட பாவங்கள் எப்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்குமோ நல்லவர்களையும் சேர்த்துதான் அல்லாஹ் அழிப்பான். பயப்பட வேண்டும் சகோதரர்களே.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனா வஸ்ஸாஅத்து கஹாதைன், நானும் மறுமை நாளும் இப்படி என்று காட்டி 1400 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 130 சின்ன அடையாளங்கள் சொன்னார்கள். கியாமத்துடைய நாளுக்கு 130 அடையாளமும் நடந்து முடிந்து விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது பெரிய அடையாளம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதுதான். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டால் உலகம் அழிவதை எதிர்பாருங்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தால் அதற்கு பின்னால் தஜ்ஜால், அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரியனை அல்லாஹ் மேற்கில் உதயமாக்குவான். புகாரியுடைய ஹதீஸ். யாரும் சந்தேகப்பட்டு விடாதீர்கள். உலமாக்கள் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்வதல்ல, மார்க்கத்தை தான் மிம்பரில் சொல்லுவார்கள். புகாரியுடைய ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் ஒவ்வொரு நாளும் காலை நேரம் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போய் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்தார். அல்லாஹ்வுக்கு, மனிதனுக்கு இந்த புத்தி இல்ல, சூரியன் புத்தியை பாருங்க. சூரியனுக்கு சொர்க்கமா, சூரியனுக்கு நரகமா? கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் முதலாவது அழிப்பதே சூரியனை. இதை சூரியனை சுருட்டி அல்லாஹ் வீசிடுவார். அந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் காலை நேரம் உதிக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போய் சுஜூது செய்யுமாம். செஞ்சுட்டு கேட்குமாம், யா அல்லாஹ், நான் உதிக்கவா உதயமாகவா? அல்லாஹ் சொல்லுவானாம், உதயமாகு. சொன்னதுக்கு பின்னால் தான் காலையில் நமக்கு சூரிய வெளிச்சம் வரும். ஒரு நாள் வருமாம், சூரியன் போய் கேட்குமாம், யா அல்லாஹ், உதிக்கவா? அல்லாஹ் சொல்லுவானாம், இன்றைய நாள் நீ கிழக்கில் உதிக்க கூடாது, மேற்கு திசையிலிருந்து உதயமாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தாவூத்ல வருது, முழு உலக மக்களும் பார்ப்பார்கள் அந்த நாளை. முழு உலக மக்களும் பார்ப்பார்கள். யோசிச்சு பாருங்க, கிழக்கு மாகாணத்தில் உதிக்குது சூரியன், கோல் பேஸ்ல மறையுது. கோல் பேஸ்ல சங்கரில்லால இருக்கிற எல்லாரும் பார்க்கிறாங்க. மறையக்கூடிய இடத்துல இருந்து காலையில சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிற. எப்படி இருக்கும் அந்த நாள்? எப்படி இருக்கும் அந்த நாள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை பார்த்த எல்லாரும், எல்லா அந்நியர்களும் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று விளங்கி சாரை சாரையாக இஸ்லாத்துக்குள் வருவார்கள். ஆனால் அல்லாஹ் யாருடைய இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, பாவம் செய்த முஸ்லிம்கள் சூரியன் மேற்கில் உதித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடன் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கதற ஆரம்பிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. தௌபாவுடைய கதவை அல்லாஹ் விழுத்து பூட்டிடுவான். யாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். வாழ்வோம், உலகத்தில தீன ஹயாத்தாக்குவோம், தொழுகைகளை பேணுவோம், உலமாக்களை மதிப்போம், மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தீன்தாரிகளை உருவாக்குவோம். குடும்பத்தில் 4-5 பேரா ஒருத்தரையாவது சகோதரர்களே ஹாஃபிலாக ஆக்குங்கள், ஆலிமாக ஆக்குங்கள், தாயியாக ஆக்குங்கள். நீங்கள் கபருக்கு போனதற்கு பின்னால் அந்த லாபத்தை காண்பீர்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ஆஃபில்களை பொருந்திக் கொள்வாயாக, இமாம்கள், முஅத்தின்கள், நிர்வாக சபை அனைத்தையும் கபூல் செய்வாயாக. உனக்கு பொருத்தமான, உனக்கு வழிபடக்கூடிய 100% தொழுகையாளிகள் உள்ள ஊராக யா அல்லாஹ் இந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு கடைசி நாள் இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌபா ஷரீஃபில் சுஜூதுடைய